சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். ஸோ ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி கேமிங் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம டைட்டன் எஸ்எம்பின்னு சொல்லிட்டு ஒரு புது எஸ்எம்பிக்கு ஜாயின் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த எஸ்எம்பியில் நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் என்னென்னலாம் பண்ண போகிறாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொம்பை பகல் கொம்பை இறங்கிட்டான் பிரான், ஒன்றுமே பண்ண முடியாது பிரான், வீடியோ வந்துக்கே இருக்கும் பிரான். ஸோ இதான் வந்துட்டு இப்போ நான் இருக்கிற பேஸு. ஸோ இங்கே கேவ் இருக்குது, அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு லாவா இருக்குது. இங்கே இப்போ வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் முதல்ல. இங்கேருந்து நம்ம வந்துட்டு ஒரு யூடியூபர் கூட கொலாபரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அஜய்ஸ் கேமிங் தமிழ், ஓகேங்களா? ஸோ அவர் கூட தான் வந்துட்டு நம்ம கொலாபரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவர் எங்கேன்னு நான் போய் தேட கேவுக்குள்ளே வேறு விழுந்துட்டேன். இவர் ஸ்கெலிட்டன்ஸாக இருக்குது. இருங்க ஓடிடலாம். ஸ்கெலிட்டன். ஓனோ சுகமா இருக்கா. என்னையா நடக்குதுங்க? மைன்கிராஃப்ட்கார வந்துட்டு நமக்கு சதி பண்ணி விட்டதை நம்ம அஜய்ஸ் ப்ரோ கிட்ட சொன்னோம். அவர் சொன்னார், ப்ரோ நீங்கள் வந்துட்டு ட்ரிப்ஸ்டோன் சைடில் போனீங்கன்னா வந்துட்டு அது உங்களுக்கு சங்க்கு லோட் ஆகாது. ஸோ நீங்கள் ட்ரிப்ஸ்டோனை பார்த்தீங்கன்னா அதோட தள்ளி போங்கன்னு சொன்னாங்க. ஸோ நானும் ஜீவா ப்ரோ, அதாவது கேமிங் வித் ஜீவா ப்ரோ, நான் அஜய்ஸ் ப்ரோ, கிராட்டோஸ் ப்ரோ, 4 பேரும், அது கிராட்டோஸ் ப்ரோ. ஸோ நாங்கள் 4 பேரும் போய் இங்கே அப்படியே ஒரு ஸ்ட்ரிப் மைன் போட்டு போனாருங்க ஜீவா ப்ரோ. அவர் கூடயே நாங்களும் போயிட்டு இருந்தோம். ஸோ திடீர்னு அவர் ஏதோ சவுண்டு கேட்குது ப்ரோ, வினோதமாக கேட்குது ப்ரோன்னு சொல்ல நாங்கள் கீழே இறங்கிட்டோம். தெரியாமல் கீழே வந்துட்டேங்க. நான் இங்கே கத்தம் பாய் பாய் வந்து பார்த்தா ஸ்கல்க்கு எனக்கு தான் உயிரே போயிருச்சுங்க. கீழே பார்த்தா அஜய்ஸ் ப்ரோ, ஹாய் ப்ரோ அப்படி சொல்லிட்டு மேலே உட்காந்துட்டேன். ஸோ அஜய்ஸ் ப்ரோ சொன்னார், ப்ரோ இது வந்துட்டு வார்னிங்ஸ் இருக்குது ப்ரோ, அதாவது 2 டைம் வார்னிங் கொடுக்கும், 3வது டைம் மட்டும் ஸ்பான் பண்ணி விட்ருவோம் வாடனே அப்படின்னு சொன்னார். ஸோ ஓகே ப்ரோ, நான் 2 டைம் வார்னிங் கொடுக்கும்ல, இது வந்துட்டு ஃபஸ்ட் டைமு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அது போனதுக்கப்புறம் பொறுமையாக போய் பார்த்தா யாரோ வார்னிங்லாம் முடிச்சுட்டாங்க. வார்னிங் வந்து கீழே நின்றுருக்கு. இப்போ இங்கே வார்டன் நின்றுருக்கு. ஸோ நீங்கள் பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சு பாருங்கள், பிரைட்னஸ் ஒரு அளவுக்கு வச்சு பாருங்கள் தெரியும். ஏன்னா இது நான் ரெக்கார்ட் பண்ணும்போது டார்ச்சு கீழே போடலைங்க. ஸோ பாருங்க வார்டன் நிற்கிது. ஸோ நான் 2வது டீம் சேர்த்து தரணும். இப்போ போய் அந்த ஸ்டப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும். முதல்ல எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் இங்கே ஒரு மேலே வந்துருக்கேன். அந்த போர்ட்டில் இருக்கும் தெரியுமா, இந்த இது பேர் என்ன சொல்லுவாங்க, ஏன்ஷியன்ட் சிட்டியா? இதில் வந்துட்டு ஒரு போர்ட்டல் மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கிட்ட இருந்து லூட் அடிச்சுட்டு இருக்கேன். ஸோ லூட் அடிச்சுட்டு மேலே ஓடிட்டேன். மேலே ஓடி போயிட்டு அஜிஸ் ப்ரோ செஸ்ட் என்ன இது வச்சுருந்தாங்க. ஸோ அந்த செஸ்ட்டில் எல்லா லூட்டையும் போட்டேன். ஸோ போட்டுட்டு பொறுமையாக 2வது டைம் கீழே வந்தோம். இன்னொரு வார்டன் அங்கே துரத்திட்டு இருக்குவாரு. அங்கே போட்டு பார்த்தீங்களா, அதை வந்துட்டு எத்தனை வார்டன் தான் ஸ்பான் பண்ணி விடுவாங்கன்னே தெரில. ஸோ நானும் கிராட்டோஸ் ப்ரோ இங்கேருந்து கிளம்பிட்டேன் மேலே. ஏன்னா இந்த இடம் அவ்வளோக்கு சேஃபாக படல. ஸோ வார்டன் இல்லையா, ஸோ ஸ்டப்ஸ் எங்களுக்கு தேவைப்படுற ஸ்டப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு மேலே ஓடிட்டோம். ஆமாம். ஸோ மேலே எவ்வளோ தூரம் வந்துட்டு கிராட்டோஸ் ப்ரோ பார்த்தோம்னால ஆஃப்லைன் போயிடாதீங்க, கடைசியாக ஒரு வீடு ஒன்று இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அவர் அந்த வீட்டுக்கிட்டே போயிட்டார். இருங்க அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது யார் வீடுன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஸ்மைலின்னு வந்துட்டு ஒரு யூடியூபர் இருக்கார். ஸோ பிளாக் ஸ்மைலி கேமிங் தமிழ்னு நினைக்கிறேன். ஸோ அவர் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவர் சேனல் மறக்காம செக் அவுட் பண்ணிட்டு பாருங்க. ஸோ அவர் வந்து இருந்தாருங்க எஸ்எம்பிக்கு. ஸோ அவர் வீட்டு முன்னால் இது எழுதி வச்சிட்டோம். நாங்கள் 2 பேரும் வந்தோம் ப்ரோ. கிராட்டோஸ் ப்ரோ உள்ளே வந்து உங்கள் கட்டில் மேலே ஜங்கு குதிச்சுட்டு இருந்தார். நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு இன்டீரியர் இருக்க ஒரு பேசிக்கான ஒரு வீடு கட்டி இருக்காருங்க.
ஸோ ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ ஒன்று கட்டியிருக்காரு, பட் இருந்தாலும் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்குது. இதோ லெஃப்ட் ஆகிட்டார்ல கிரேட்டோஸ் ப்ரோ. ஸோ இதுக்கு மேலே நான் இதுக்கு இந்த வில்லேஜர் சும்மா விடணும், வில்லேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு மேப் இருந்துச்சு, இவன் கேட்டோகிராஃபராக மேப் வச்சுருந்தான் பாருங்க. மேப்பில் நம்ம எங்கே இருக்கோ, வில்லேஜ் எவ்வளோ பெரிய வில்லேஜ்னு பார்த்துட்டேன். ஸோ அடுத்து சவானா வில்லேஜ் ஒன்று பார்த்தேன், அதோ இங்கே இருக்கு வருங்க. கண்ணு திருந்திங்கடா, திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனை பண்ணுங்கடா கண்ணு. எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு தெரியாமல் கதை உடைக்கிற நீ. அதாவது தர இங்கே வா, வெளியே வா பேசணும் உங்ககிட்ட. அயன்கோலம் இல்லையே, அயன்கோலம் அது ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா அது அவங்ககிட்ட சும்மா விளையாண்டு பார்த்து அது அடிச்சு போடுங்க. இப்போ நான் வந்துட்டு இங்கே ஒரு பேஸ் மாதிரி கட்டிக்கிட்டு ஸோ வேணுங்கிற ஐட்டம்ஸ்லாம் எடுத்து இப்போ ஸ்மெல்ட் பண்ணேன் சும்மா. இப்போ வரைக்கும் வாண்டரிங்காக தான் சுற்றிட்டு இருக்கேன். ஸோ கூடி சீக்கிரத்தில் பேஸ் ஒன்று கட்டணும். ஸோ எபிசோட் 2ல் தான் பேஸ் கட்டுற வேலையெல்லாம் பார்க்கணும். ஸோ இதை வந்துட்டு லார்ட் ப்ரோவோட இருங்க அவர் போய் பயம்படுத்தலான்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு உட்காந்து பூனை. உண்மையிலே ஜோக்கர் தான். அவர் பயப்படவே இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ரூயிண்டு போர்ட்டல் இருந்துச்சு வில்லேஜ் பக்கத்தில். ஸோ அந்த ரூயிண்டு போர்ட்டலுக்கு போய் அங்கே ஒரு செஸ்ட் இருந்துச்சு, அதுக்குள்ளே அப்சீடியன்னு முக்கியமாக கோல்டன் ஆப்பிள் இருந்துச்சு. கோல்டன் ஆப்பிள் எடுத்துகிட்டு ஸோ அடுத்து இந்த வில்லேஜஸ்லாம் அடைக்க ஆரம்பித்தேன். ஏன்னா இப்போ நம்ம இங்கே தான் ரைடு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ நான் வந்துட்டு யாராச்சும் ஒரு பிளேயர் கிடச்சா நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இந்த வில்லேஜர் அவுட் போஸ்ட் ஒன்று பார்த்தேன். ஸோ அந்த அவுட் போஸ்ட்டுக்கு போய் இப்போ ஒரு அந்த லூட் பண்ணிட்டு வரணும். இருங்க போய் பத்திரமா லூட் பண்ணிட்டு வரணும் வில்லேஜர் அவுட் போஸ்ட்டை. எங்கடா கதவை வச்சுருக்கீங்க? இப்போவே கண்ணை கட்டுது. கதவை காணுங்க. அப்புறம் செவுத்தை உடச்சி மேலே வந்துட்டேன். ஸோ இங்கேயாவது கீழே இறங்கி போகணுமே. ஸோ நைட் டைம் வேறு ஆயிடுச்சு, யாராச்சும் தூங்குங்கப்பா அப்படின்னு சொன்னால் யாரும் தூங்குற மாதிரி தெரியல. ஸோ ஓடிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒருத்தர் தூங்கிட்டாருங்க. தூங்கினவருக்கு ஒரு பெரிய கும்பிடா போட்டுட்டு நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டேன், பெட்டை கூட உடைக்காமல். ஸோ அப்படியே ஒரு கேவுக்கு போனேன். இது என் அதிர்ஷ்டமாக இது ஒரு மைண்ட் ஷாஃப்ட் ஒன்று பார்த்தேன். இது என் அதிர்ஷ்டமாக துரதிர்ஷ்டமா என்ன சொல்கிறது. மைண்ட் ஷாஃப்ட்டுக்குள்ளே போனால் ஒரே ஒரு லேயர் தான் இருக்குது. ஸோ அன்லக்கி. ஸோ இதுலேருந்து கொஞ்சம் ஐனிங் எடுத்து நான் முதல்ல ஒரு ஆர்மர் செய்யணும். ஏன்னா ஆர்மர் இல்லை என்றால் ஷீல்டு இல்லை, ஷீல்டு இல்லை என்றால் பவர் இல்லை என்றால் யாரையுமே அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மரை செஞ்சுட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மரை செய்ய ஆரம்பிச்சுட்டு டக்குன்னு செஞ்சு போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல இருங்க போட்டுக்கலாம் ஆர்மர். எப்படி இருக்கு ஆர்மரு? அப்படி மாசாக இருக்கா? அப்படி கெத்தா அப்படி ப்ரோ பிளேயர் மாதிரி இருக்கா நான் பார்க்குறக்கு? நோபு ஆனால் பார்க்குறக்கு ப்ரோ பிளேயர் மாதிரி இருக்குன்னு அது போதும். அங்கே பார்த்தா வில்லேஜர் அட்டாக் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இவனுங்க இது வந்துட்டு அவுட் போஸ்ட்டில் கிடையாது, அவனுக்கு சும்மா சுற்றுவானுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் சர்வைவலில் என்ன பண்ணுவேன்னா வில்லேஜஸ் அடிப்பேன், கேப்டனை மட்டும் அடிப்பேன். மற்ற வில்லேஜஸில் ஓடிடுவானுங்க, கேப்டனை மட்டும் அடிச்சுனால திரும்ப வருவான் திருப்பி அடிக்கிறதுக்கு. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு கூவுடா. ஆனால் இதில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக 3 பேருமே ஒன்றுமே வராமல் இருக்கானுங்க. சரி அப்படியே பொறுமையாக கீழே இறங்கி போனேன். அப்புறம் ஷீல்டு வச்சுருந்தானுங்க அடிச்சிருவானுங்கன்ட்டு பார்த்தா அவனுங்க ஏமிஸ்ட்டு நிற்கிறானுங்க, ஆனால் அடிக்கவும் மாட்டேங்கிறானுங்க. ஏதோ ஒரு பக்கு மாதிரி ஏதோ இருந்துச்சு. ஸோ இது நம்மளுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவனுங்களை இன்னைக்கு போட்டு தாக்கிடலான்னு சொல்லிட்டு கேப்டன் அப்படி மூலையில் உட்கார வச்சிட்டேன். ஓ வாலண்டரியாக கேப்டன் அடிச்சிட்டேனா? சரி விடுங்க. ஓ அவன் சண்டைக்கு வரல, நான் தான் அவங்ககிட்ட சண்டைக்கு போயிருக்கேனா? ஸோ பேட் ஓமனும் வந்துருச்சு. இப்போ நான் இந்த வில்லேஜுக்கு போகணும். வில்லேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவரை கூப்பிட்டுறணுங்க. யார்? நியூ கேமரை கூப்பிட்டுறணும். ஸோ நியூ கேமர் ப்ரோ வந்துட்டு சொல்லியிருந்தாரு, ஒரு ரைடு போனீங்கன்னா என்ன கூப்பிட்டு போங்க ப்ரோன்னு. ஸோ நானும் பேடமன் எஃபெக்ட் எடுத்துகிட்டு அங்கே பாருங்க ஆல் கேமர் ப்ரோ சுற்றி எத்தனை பில்லேஜர்னு. அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. ஆனா நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். யாரும் முறைக்கிறா? முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. எங்கடா முறைக்கிற? எதுக்குடா திருப்பி முறைக்கிற? எப்படி நடந்துச்சுன்னா அவர் ஒழுங்காக நின்று இருக்கணும், சுற்றி ஓடிட்டு இருந்தா. சரி ஒரு வேலையை ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
ப்ரோ 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 ஆர்மர் இல்லாமல் சுற்றிட்டீங்களா, பயம் இல்லையா அப்படின்னு கேட்டேன். அவர் ஆர்மர் போட்டிருந்தேன் ப்ரோ, கீழே குதிச்செல்லாம் போயிடுச்சு, ஆர்மர் உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த ரைடில் எப்படியாச்சும் விக்ட்ரி ஆகணும். இருங்க போகிறேங்க தருப்பு. ஸோ இப்போ பாருங்க அட்டாக் மட்டும் பாருங்கள், அடுத்து விக்ட்ரி தான். எப்படி விக்ட்ரி ஆயாச்சா? ஸோ அவர்கிட்ட சொன்ன ப்ரோ வில்லேஜஸில் ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன், இது நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரைடா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஹீரோ வில்லேஜ் கிடச்சிச்சு. பட் நான் அந்த வில்லேஜை லீவ் பண்ணி ஆகணும் சீக்கிரமாகவே. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ எவ்வளோ சீக்கிரமாக போகிறேனோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஏன்னா எனக்கு ஒரு பேஸ் தேடணுங்க, ஓகேங்களா? ஒரு பேஸுக்கு வேணால் ஒரு இடத்த வந்துட்டு நான் முதல்ல தேர்ந்தெடுக்கணும். அதை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் எனக்கு டென்ஷனாக தான் இருக்கும். ஜஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறது தான் பாதி ஆல் கேம் கொடுத்துட்டு பாதி நம்ம வச்சாச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு பேஸுக்கு போகணும். ஸோ இது வந்துட்டு ஒரு போனஸ், இந்த எபிசோடோட போனஸ் என்னென்னா, ஸோ நம்ம லாட் ப்ரோவோட வீட்டை சுற்றி காட்டுறோம், ஓகேங்களா? ஸோ அவர் உள்ள அங்கங்கேன்னு எழுதி வச்சுருந்தார், இது என்னோடய பேஸு, யார் இது எடுத்துடாதீங்க, சும்மா சுற்றி பாருங்கன்னு. ஸோ இங்கே என்னென்னா பாருங்கள், இவ்வளோ செஸ்ட் வச்சுருக்காரு. எதுக்கு எவ்வளோ ஒரு 16-18 செஸ்ட்டுக்கிட்டே வச்சுருக்காரு சும்மா, அதுவும் டபுள் செஸ்ட்டில். ஸோ நான் அப்படியே பார்த்துட்டு ட்ரிபிள் டோருங்க, டபுள் டோர் இல்லை, சிங்கிள் டோர் இல்லை, ட்ரிபிள் டோரு ஃப்ரண்ட்டில். நான் அப்படியே பார்த்துட்டு அவர் பக்கத்தில் பேசிக் இருக்கவர்கிட்ட பர்மிஷனு கேட்டேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த SMP-யோட எபிசோடு 1. ஸோ எபிசோட் 2-ல பேஸ் கட்டணும். ஸோ ஏன் ப்ரோ இந்த எபிசோடே கட்டலான்னு கேட்டிங்கன்னா இடம் இல்லைங்க. ஸோ உங்களோட வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். லவ் யூ ஆல், டாட்டா, பாய் பாய்.